உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையிலே தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. ஹாய் குட்டீஸ், ஹாய் செல்லம். எல்லாரும் இந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா குட்டீஸ்க்குமே தெரியும். எங்க வீட்ல ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பாட்டை பாடுவான். எப்ப பார்த்தாலும் பாடுவான். ஒரு நாள் என்னாச்சு, அவன் அழுதுட்டே இருந்தான். நான் சொன்னேன், குட்டி கண்ணு அழக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது, எதுக்கு அழணும், என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தினேன். இன்னொரு நாள் என்னாச்சு, கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டான். அப்போ எனக்கு பயமாயிடுச்சு. நான் அவனை கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு சொன்னேன், ராஜா, எங்கேயுமே வெளியில போகக்கூடாது. அம்மா அப்பா கிட்ட சொல்லாம, என்கிட்ட சொல்லாம வெளியில போகக்கூடாது. உனக்கு கோபம் வந்துச்சா வீட்டுக்குள்ள போய் கையை கட்டிட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் என்ன பண்ணான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதே மாதிரி எங்கன்னா போய் ஒரு மூலையில உட்காந்துருவான் கையை கட்டிட்டு. நான் என்ன பண்ணுவேன், தெரியும் எனக்கு இவன் ஏதோ உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். சரி என்ன பண்றான் பாப்போம் அப்படின்னுட்டு. இது என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் பார்த்துச்சு. அப்புறமா என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட வந்து நான் கோச்சின்னு இருக்கேன் அப்படின்னுச்சு. நான் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தேன். அங்கிருந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் கோச்சின்னு இருக்கேன் அப்படின்னுச்சு. அவ என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் கண்ணை காமிச்சு அவ கம்முன்னு இருந்தா. அப்ப என்ன பண்ணுச்சு, அப்பதான் அடம் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்ப திருப்பி சொன்னேன் கூப்பிட்டு, சரி செல்லம், தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. இனிமே நீ கோச்சுக்கிட்டா சொன்னா நான் உன்னை தூக்கிக்கிறேன், ஓகேவா? அவனுக்கு குட்டி குட்டி கதையெல்லாம் பிடிக்கும்பா. என்ன பண்ணுவேன் நானு, சில நேரத்துல பழைய கதைகள் சொன்னா அவனுக்கு வெறுப்பாயிடும். எனக்கு வேற கதை வேணும் அப்படி சொல்லுவானா. ஒரு நாள் என்ன பண்ண, நானாவே ஒன்று, அது இப்போ சொல்லக்கூடாது. சரி குட்டீஸ், கதை கேட்குறீங்களா? ரெண்டு யானை போச்சா. அப்போ ஒரு யானை கரும்பு தோட்டத்துக்கு போகல. ரெண்டு யானையும் கரும்பு தோட்டத்துக்கு போகுது. கரும்பு தோட்டம்னா, கரும்புனா சுகர் கேன். அங்க போகுது. அங்க ஒரு யானை போல கோவமா நின்னுக்குது, சுத்திக்கிட்டு இப்படி இப்படி திரும்பி நின்னுக்குது. ஏன் சொல்லுங்க? எங்க குட்டி பையன்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படின்னு. அவன் என்ன ஏன் அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு சுகர் வந்துடுச்சுடா அப்படின்னு. சுகர் வந்துடுச்சா? சுகர்டா அப்படின்னு கேட்டா. அப்ப சொன்னேன், இப்ப எல்லாம் பெரியவங்களுக்கு சுகர் வந்துட்டா சுகர் சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அம்மெல்லாம் கூட சுகர் கம்மியா தானே கலந்துப்பேன், நாட்டு சக்கரை, வெல்லம், தேன் அப்படி தானே கலந்துப்பேன், அந்த மாதிரி அப்படி சொன்னேன். எப்பவுமே கதை சொல்றப்ப அவங்கள ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். என்னாச்சு, என்னாச்சு, எங்க போனோம் அப்படி. அந்த மாதிரி அவன் கேட்டான். நான் சொன்னேன், சுகர் இருக்குன்னு. உடனே அவன் சிரிச்சிட்டான். உடனே அதான் நான் சொன்னேன், ஆமாண்டா, அதுக்கு வந்து ஒன்னுத்துக்கு சுகரா, அதனால சாப்பிடல. இது உள்ள போச்சா, அது அம்மா யானை, இது குட்டி யானை. அப்புறம் அம்மா யானைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னுட்டு, சரி குட்டி, நானும் சாப்பிடல அப்படின்னு வந்துடுச்சு. அதாவது இதன் மூலியமா என்ன சொல்றேன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. இது உண்மையான ஸ்டோரி. காஞ்சி பெரியவர்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்துல பெரியவான்னா சங்கராச்சாரியார் அவர் இருந்தார். ரொம்ப ஒல்லியா வயசானவர்.
அவர் என்ன பண்ணாராம், யாருக்கு ஏதாவது சொன்னா, அத ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட இவர் ஃபாலோ பண்ணுவார். அது எப்படின்னா, கரெக்ட்டா ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு அம்மா வராங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஸ்கின் டிசீஸ். ஆ சன்ல வந்துட்டு போனா, மண்ல விளையாடினா, அதுக்கு ஸ்கின் டிசீஸ். அது அப்படியே படபட மாரி ஆயிடும். இல்ல செவந்து போயிடும். இல்ல பொரி 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 பொரியா ஆயிடும். அப்போ அவங்க அம்மா பயந்துட்டாங்க. ஸோ, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா முடியல. அப்போ யாரோ சொல்லி காஞ்சி பெரியவா கிட்ட வந்தாங்க. யாருக்கு உடம்பு சரியில்ல? குட்டி பையனுக்கு. அப்போ போனாங்க. போனாங்களா? பெரியவர் கிட்டக்க கேட்டாங்க. அப்ப பெரியவா சொன்னாங்க, "குழந்தைய 1 வாரம் இங்க விட்டுட்டு போங்க. நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு முடியல. ஏன்னா, குழந்தைய விட்டுட்டு போணும்ல. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, டெய்லி வந்து ஓரமா நின்னுட்டு குழந்தைய பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இவரு அந்த குழந்தைகிட்ட அவ்வளவு அழகா நடந்துக்கிறாரு. சாப்பிடுறது பாருங்க. அந்த குழந்தைக்கு ஸ்கின் டிசீஸ்ன்னுட்டு அவர் ஒரு விதமான சமையல், மருந்து சமையல். அதாவது உப்பு இல்லாம, காரம் இல்லாம, அந்த மாதிரி அலர்ஜியான காய்கறிகள் எதுவும் இல்லாம, அப்படி சமைக்க சொல்றாரு. அந்த குழந்தைக்கு குடுக்க சொல்றாரு. ஆனா, அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? அவரும் அதையே சாப்பிட்டாருமா. அதனால இங்க அந்த ஆசிரமத்துல இருந்தவங்கலாம் பார்க்குறாங்க. நம்ம பெரியவா பார்த்தீங்களா? அந்த குழந்தைக்கு நோய க்யூர் பண்றது இல்லாம, அவரும் அதையே ஃபாலோ பண்றாரு. எவ்ளோ பெரிய விஷயம்! அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே 1 வாரம் போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அழகா பட்டு போல ஆயிடுச்சு மேனிலாம். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே பெரியவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி, அவங்க குழந்தையையும் கால்ல விழ வச்சு, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷம். அப்புறமா பெரியவர் சொல்றாரு, "கொஞ்ச நாளைக்கு இதையே ஃபாலோ பண்ணுங்கம்மா. நீங்க உப்பு, காரம், இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது." அந்த மாதிரி சில காய்கறிகள் சொல்றாரு. "இதெல்லாம் நீங்க சேர்க்கக்கூடாது. இத மாரி செஞ்சுட்டு குழந்தைய வெயில்ல விளையாட விடணும். அது குழந்தைங்களுக்கு நல்லதும்மா. இப்பல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ப வெயில்ல விளையாட விட மாட்டேங்கிறோம். மண்ல விளையாட விட மாட்டேங்கிறோம். அபார்ட்மெண்ட் டைப்ல இருக்கு வீடுங்கள்லாம். இருந்தாலும், அங்க ப்ளே ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவுல கொஞ்சம் யாருன்னா சுத்தம் பண்ண தெரியலனாலும், இல்லைனாலும் பரவால்ல. பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க அந்த பார்க் ஏரியாவுல ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்களே கிளீன் பண்ணுங்களேன். கிளீன் பண்ணி உங்க பிள்ளைங்கள அங்க போய் உள்ள விளையாட விடுங்க. அதுங்களுக்கு சன்லைட் படணும். இந்த மாதிரி வெளியில இருக்க என்விரான்மென்ட் வேணும். அப்பதான் சிலர் ரொம்ப பொத்தி 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 உள்ளயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதப்போல எல்லாத்தையும் வாங்கி குடுக்கக்கூடாது. அந்த குழந்தை கிட்டக்க சொல்லணும். "இது வேணும்னா நீ வச்சுக்கோ. நீ வந்து ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. அது வேணுமா?" அப்படின்னு நீ அன்னைக்கு சொல்லு, நான் வாங்கி தரேன். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். இல்லையா, அவன்கிட்ட காசு குடுத்து உண்டியல்ல போட சொல்லி, உன் காசுலருந்து நீ எடுத்து நீ செய்யலாம். அது கூட உன்கிட்ட இருக்கிற காசுல பாதிக்கும் பாதி தான் செலவு பண்ணணும். ஓகேவா? அப்படின்னு நம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒண்ணொண்ணுத்தையும் கத்து தரணும். அது சின்ன பிள்ளை இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்து தரணும். ஓகே குட்டீஸ், நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரேன். ஹாய் பை.